அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. கொல்கத்தாவில் இருந்த மருத்துவ மாணவி இறந்த சம்பவத்தை தொடர்ச்சியாக இன்றைக்கு அந்த வழக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது மக்களே. அந்த வழக்கில் யார் ஒரே குற்றவாளி, யார் முதல் குற்றவாளி, அது மட்டும் இல்லாமல் அந்த வழக்கை எப்படி விசாரித்தார்கள், எதன் அடிப்படையில் குற்றவாளின்றதை முடிவு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கொல்கத்தாவின் ஆர்ஜி கார் மருத்துவமனையில் ஆகஸ்ட் 9, 2024 விடிகாலையில் காலைல 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே அங்கே செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்த பிஜிடி மாணவி, அவங்க ட்ரெயின் டாக்டராக இருக்கிறாங்க. அவர் செமினார் ஹாலில் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்தார் மக்களே. அந்த கொல்லப்பட்டிருந்ததில் ஃபஸ்ட்டு இந்த வழக்கு லோக்கல் போலீஸ் ஹேண்டில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு கிடைத்தது 2 முக்கியமான துப்பு. ஒன்று, அங்கே ஒரு ஹெட்ஃபோன்ஸ், ஒரு நெக் பேண்டோடைய ஒரே ஒரு பட் மட்டும் அங்கே கிடக்கு. இன்னொன்று, அங்கே இருக்க சிசிடிவி கேமரா செமினார் ஹால் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த செகண்ட் ஃப்ளோர் சிசிடிவி கேமரா கிடையாது. ஸோ கீழே என்ட்ரன்ஸில் இது மிட் நைட் அப்படிங்கிறதுனால மிட் நைட்டில் யார் போயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது அந்த இடத்துல சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரு மட்டும் போயிருக்காருன்றது தெரிய வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு அவரை போய் பார்க்குறாங்க, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவரை ரிமாண்டுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ ஆரம்ப கட்டம் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் குற்றம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தெளிவாகிறது மக்கள். ஆனால் அதற்கு பிறகு அந்த பேசிக் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்த சம்பவங்கள்லாம் இந்த வழக்கு சரியான பாதையில் போகுமா அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படுவதற்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக வந்துருச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இப்படி ஒரு மர்டர் நடந்திருக்கு. அடுத்த நாள் செமினார் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூமை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆட்கள் அந்த செமினார் ஹாலை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. உடைச்சி இன்ஃபேக்ட் அது எஸ்ஓசி, சீன் ஆஃப் கிரைம், அதை உடைக்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தீப் கோஷ் என்கின்ற அந்த டீன், அவர் இந்த மர்டர் நடந்து கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 7:30 நோட்டீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் இது தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த மாணவி அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறார். போஸ்ட்மார்ட்டம் பண்ணல, போலீஸ் இன்கொஸ்ட் பண்ணல, எதுவுமே செய்யலை. அவர் டிக்ளேர் பண்ணுறார், சந்தீப் கோஷ் டீன் டிக்ளேர் பண்ணுறார். அப்போது இதை எதிர்த்து அந்த மாணவ மாணவிகள்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அடுத்த ஒரு விஷயம் என்னென்னால், இப்போ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டாங்கனால் சந்தீப் கோஷே டீனாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு பட்சத்தில் காவல்துறை விசாரணை செய்யும் பொழுது நீங்கள் எது உண்மையை சொல்லக்கூடாது, சொன்னால் நான் மார்க் குறைச்சிருவேன் அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்சிங் த விட்னஸ் ஆகிடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா, காவல்துறை இந்த வழக்கை விசாரிக்கிற காவல்துறை அந்த பெற்றோர்களை, அந்த இறந்து போன மாணவியின் பெற்றோர்களை சீக்கிரமாக லாஸ்ட் ரைட்ஸை முடிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரெஷர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அடுத்த ஒரு தகவல் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. தேர்ட். மூணாவது, தொடர்ந்து இந்த மாதிரியான சந்தேகங்களின் அடிப்படையில் கொண்டு அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க ஏகப்பட்ட மருத்துவ மாணவ மாணவிகள் மற்றும் டாக்டர்ஸ், முக்கியமாக ப்ராக்டிசிங் டாக்டர்ஸ் இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் ஆர்ஜி கார் மருத்துவமனையிலையும் ரொம்ப தீவிரமாக இருக்குது. அப்போ ஒன் ஃபைன் டே இந்த போராட்டம் கலவரமாக திடீர்னு மாறுது. திடீர்னு மாறி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் திடீர்னு இந்த கலவரம் மாறின அன்னைக்கு தான் இந்த வழக்கு லோக்கல் போலீஸ்கிட்டேருந்து சிபிஐக்கு கை மாறுது. சிபிஐக்கு கை மாறிய அன்று இரவு விடியற் காலையில் ஒரு 100-150 பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே புகுந்து தே ஆர் வேண்டலைசிங் தி என்டையர் ஹாஸ்பிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஓசி உடைச்சது ஒரு பக்கம், அடுத்தது சிபிஐ கை மாறின அன்னைக்கு ஏர்லி மார்னிங் தே ஆர் வேண்டலைசிங் தி என்டையர் ஹாஸ்பிட்டல். ஸோ அதுவும் முக்கியமாக அந்த செகண்ட் ஃப்ளோர்லாம் போய் வேண்டலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு நேர்பாதையில் போகுமா போகாதா, லோக்கல் போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, இது மாதிரி ஏகப்பட்ட சந்தேகத்தை ஏற்படுத்தின்னு சொல்லலாம் மக்களே. ஸோ ஆகஸ்ட் 13 கரெக்டாக அந்த வழக்கு சிபிஐக்கு மாறுது. அதாவது ஆகஸ்ட் 9 அந்த மாணவி இறந்து போகிறாங்க. ஆகஸ்ட் 13 இந்த வழக்கு சிபிஐக்கு மாறுது. அன்றைக்கு தான் என்டையர் திங் வாஸ் வேண்டலைஸ்ட், ஹாஸ்பிட்டல் வாஸ் வேண்டலைஸ்ட். ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷனில் ஒரு வழக்கை சிபிஐ எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஈவன் தோ லோக்கல் போலீஸ் இன்கொஸ்ட் பண்ணியிருப்பாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருப்பாங்க, அண்ட் எஸ்ஓசி சீன் ஆஃப் கிரைம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே சிபிஐ பொறுத்தளவுக்கு
உங்களுக்கு வெறும் பிக்சர்ஸில் மட்டும்தான் பார்த்து அவங்க விசாரணை தொடங்க வேண்டிய நிர்பந்தம். ஏனென்றால் உங்களுக்கு எஸ்ஓசி உடைக்கப்பட்டுருச்சு, ஹாஸ்பிட்டல் வேனலைஸ் பண்ணிட்டாங்க, எஸ்ஓசி ஒழுங்காக இல்லை. ஜென்ரலாகவே இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தளவுக்கு எஸ்ஓசி வந்து ப்ராப்பராக இருந்தால் தான் இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஈஸியாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து சிபிஐ அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண கையில் எடுக்கிறாங்க. எடுத்து எந்த அடிப்படையில் வந்து குற்றவாளியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, முழுக்க முழுக்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுக்குற அந்த ஒரு ரிப்போர்ட்டை வைத்தும், அதே மாதிரி அந்த இறந்து போன மாணவியுடைய உடம்புலேருந்து கிடைத்த சில டிஎன்ஏக்கள் சஞ்சய் டிஎன்ஏ கூட ஒத்துப்போகுது, சில ஹேர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த டிஎன்ஏக்களை வைத்து இவன் தான் குற்றவாளி, இவன் மட்டும்தான் குற்றவாளி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. இன்ஃபேக்ட் 150 மில்லிமீட்டர் செமன் ட்ரேசஸ்லாம் வந்து முழுக்க பொய் தகவல், அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். நம்ம அன்றைக்கே டிக்ளேர் பண்ணிட்டோம், அதெல்லாம் பொய்யான தகவல் மக்களே, அதை நம்ப வேண்டாம். இன்றைக்கே வச்சு ஊட்டி உட்காந்துருக்கேன் நிறைய பேர், இதை ஊட்டி எல்லாம் பக்க ஊட்டில் நம்பாதீங்க இந்த விஷயத்தில். அண்ட் ஆஸ் த இன்வெஸ்டிகேஷன் வெண்ட் ஆன் வித் சிபிஐ வந்து இந்த 2 வழக்காக பதிவு பண்ணுறாங்க. ஒன்று அந்த மாணவி இறந்த வழக்கு, 2வது ஃபினான்ஷியல் இர்ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல். அந்த ஆர்ஜிகர் மருத்துவமனையில் ஏன் வந்து சந்தீப் கோஷ் என்கின்ற டீன் வந்து அந்த அளவுக்கு வந்து பயந்து போய் இப்படிலாம் டிக்ளேர் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு வழக்குகள் சரியாக வைக்காமல் ஏகப்பட்ட லஞ்சம் வாங்கி ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்காரு அந்த மருத்துவமனையில். சந்தீப் கோஷ் பயந்ததற்கான காரணமே இதுதான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இரெகுலாரிட்டி ஆஃப் தி ஆர்ஜிகர் மருத்துவமனை என்ற இன்னொரு எஃப்ஐஆர் போடப்பட்டு சந்தீப் கோஷ் வாஸ் அரெஸ்டட். ஸோ இது ஒரு பக்கம் இன்வால்வ் இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு மக்களே. அடுத்து சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா, கலவரம் நடந்ததற்கு பிறகு தலைமை நீதிபதி வந்து இந்த கேஸ் எடுக்கிறார். எடுத்து என்ன பண்ணுறாருனால், அவர் வந்து ஒரு நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. இதுக்குனால் மருத்துவர்களுக்கான ப்ரொடெக்ஷன் என்ன மாதிரி ஃபார்முலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஃபார்முலேட் பண்ணுறதுக்கான ஒரு நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அது வந்து ப்ரிவேல் ஆகிறதுக்காக அதை ஃபார்முலேட் பண்ணி விடுறாரு. இது ஒரு தரப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் முடியுது மக்களே. செப்டம்பர் 2ஆம் தேதி சந்தீப் கோஷை சிபிஐ அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது பாருங்கள், ஆகஸ்ட் 9 இந்த மாணவி இறந்து போகிறாங்க. ஆகஸ்ட் 13 சிபிஐக்கு இந்த வழக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. சிபிஐ 2 வழக்காக இதை வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று அந்த மாணவி இறந்த வழக்கு, இன்னொன்று இரெகுலரேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன் தி ஆர்ஜிகர் மருத்துவமனை. இந்த வழக்கில் ஆகஸ்ட் 13 போடப்பட்ட எஃப்ஐஆருக்குள்ள செப்டம்பர் 2 அன்னைக்கு சிபிஐ சந்தீப் கோஷை கைது பண்ணுகிறார்கள். இது நடந்ததுமே செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அங்கே ஆர்ஜிகர் மருத்துவமனையுடைய மாணவிகள் அண்ட் டாக்டர்ஸ் ஆல்சோ. என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, இது எதுவுமே இல்லாமல் மூடி மறைக்க பார்த்துருக்குறாங்க இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய கமிஷனரும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும். ஸோ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் லோக்கல் போலீஸ் கமிஷனரையும் நீங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்கள், ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து அவங்க போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க செப்டம்பர் 10ஆம் தேதி. இந்த போராட்டம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. செப்டம்பர் 14 மம்தா பானர்ஜி ஒரு பீஸ் மீட்டிங் கூப்பிடுறாங்க. அதற்கு இந்த மருத்துவர்கள் வருவதற்கு ரெடியாக இல்லை. செப்டம்பர் 16 அன்னைக்கு வினீத் கோயல் என்கின்ற போலீஸ் கமிஷனர் வாஸ் சஸ்பெண்டட். அண்ட் தென் செப்டம்பர் 20 அன்னைக்கு த ஸ்ட்ரைக் வாஸ் கால்ட் ஆஃப். ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக அக்டோபர் 7 அன்னைக்கு சிபிஐ சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுகிறார்கள். அதில் சஞ்சய் ராய் தான் ஒரே குற்றவாளி, அந்த மாணவியை கொலை செய்தது அவன் மட்டும்தான். ஸோ ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட்ஸ் மற்றும் டிஎன்ஏ டெஸ்ட்டை வச்சு இது கன்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க மக்களே. அக்டோபர் 7 சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க இன் சீல்தா கோர்ட்டில். கரெக்டாக நவம்பர் 11க்குள்ளே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு நம்பரிங் கொடுத்துட்றாரு. நம்பர் ஆகுது, ட்ரையல் ஸ்டார்ட் ஆகிடுது. வித்தின் 2 monthsல ஜான் 18 இன்றைக்கு அந்த நீதிமன்றத்தில் யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் ராய் என்கின்ற அந்த அக்யூஸ்டு ப்ளஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரு, அந்த டிஃபேக்டோ கம்ப்ளைனண்ட், அந்த இறந்து போன மாணவியுடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு ஃபுல் போலீஸ் டீம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, தான் தப்பு செய்யவில்லை, தான் கொலை பண்ணலை, அவனை ஃப்ரேம் பண்ணிட்டாங்க இந்த கேஸில், இந்த வழக்கில் பல ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேர்லாம் அவங்க வந்து ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறான். ஆனால் நீதிபதி சொல்கிறாங்க, இது எல்லாமே எல்லா குற்றவாளிகளும் சொல்லக்கூடிய நார்மலான விஷயங்கள் தான். ஆனால் சார்ஜ் ஷீட் அடிப்படையில் பக்காவான ஃபாரன்சிக் லேபரட்டரியுடைய ரிப்போர்ட் அடிப்படையில் நீ தான் கொலை பண்ணுறதுக்குன்னு தெளிவாயிருக்குன்னு சொல்லிட்டு சஞ்சய் ராய் மட்டும்தான் இதில் குற்றவாளி அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தி he found to be guilty அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை முடிக்கிறாங்க.
ஸோ வருகின்ற திங்கட்கிழமை ஜனவரி 20ஆம் தேதி தான் இந்த வழக்கில் தண்டனை என்னன்றதை அறிவிக்க போகிறாங்க மக்கள். அநேகமாக தூக்கு தண்டனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸோ தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் தூக்கு கொடுக்கலாம், இல்லை லைஃப் இம்ப்ரிசன்மென்ட் கொடுக்கலாம். தூக்கு கொடுத்தாலும் லைஃப் கொடுத்தாலும் அடுத்து ஹைகோர்ட் அப்பீலுக்கு போவாங்க, அடுத்து சுப்ரீம் கோர்ட் அப்பீலுக்கு போவாங்க. சப்போஸ் தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிட்டு அப்புறமா ஜனாதிபதிகிட்ட கருணை மனு போடுவாங்க. ஸோ கருணை மனுலாம் போட்டு அது வந்து 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டின்னு 3 வாட்டி கருணை மனு வரைக்கும் போடலாம். ஸோ இதெல்லாம் முடிந்ததற்கு பிறகு, இந்த கருணை மனு மேட்டர் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் இந்த தூக்குதண்டனை நிறைவேற்றப்படும். சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே அப்பீலுக்கு அவன் ஹைகோர்ட்டுக்கு போயிடும் சஞ்சய் ராய். சப்போஸ் அப்பீலுக்கு அவன் போகலை அப்படின்னால் நிறைவேற்றுவாங்க தூக்கு தண்டனை மக்களே. அது தூக்கோ ஆயுளோ என்ன தண்டனை அப்படிங்கிறது மண்டே தெரிய வந்துவிடும் மக்களே. எது வந்தாலுமே அப்பீலுக்கு இவன் போனால் ஓகே, சப்போஸ் அவன் அப்பீலுக்கு போகவே இல்லைனால் அது நிறைவேற்றப்பட்டுவிடும் சொல்லலாம் மக்களே. நினைக்கிறேங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.